பாரு, ஏதாவது நான் தொலைச்சிருவேன். சிதம்பரம், சிவகாமி கையால் ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு நேர பாரதி வீட்டுக்கு போய் எதையாவது பேசி சமாதானப்படுத்துறோம். என்ன சொன்னாலும் பாரதி ஒத்துக்க மாட்டாடா, ஒத்துக்கவே மாட்டான். டேய், பாரதி கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் எப்படி பேசுவேன்னு உனக்கு தெரியும். நீ வாயை மூடிக்கிட்டு அதுவே போதும். நீ எப்படி பேசுன்னு தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். வாய் மூடிக்கிட்டு நீ எவ்வளவு குழப்பாத, நான் பேசிக்கிறேன். நான் எப்படி பேசுவேன்னு உனக்கு தெரியுமில்ல. சந்தோஷ் கிட்ட பாரதி இந்த விஷயத்தை சொல்லாம இருக்கணும், அதுதான் முக்கியம். நான் பாத்துக்கிறேன். வா. பெரியப்பா, பெரியப்பா, அண்ணன் அண்ணியை பார்க்க போயிருக்காரு. என்னடா சொல்ற? அண்ணி அண்ணன்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க பெரியப்பா. அண்ணி அதுக்காக தான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அண்ணன் எதுவும் தெரியாம போயிருக்காரு பெரியப்பா. அண்ணி அண்ணனை மீட் பண்ணா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்கன்னு பயமா இருக்கு பெரியப்பா. அப்படி என்ன விஷயத்த சொல்லிடுவா? எதுக்கு இவன் இப்படி பயப்படுறான்? ராஜேஷ், நீ டென்ஷன் ஆகாதடா. நீ டென்ஷன் ஆனா எங்களுக்கு படபடன்னு வருதுடா. ஆமா, உனக்கு யார் சொன்னது? அண்ணி கூப்பிட்டதும் அண்ணன் எதுக்குன்னு தெரியாம சந்தோஷத்துல அம்மாட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அது இல்லடா, பாரதி சந்தோஷ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறான்னு உனக்கு யார் சொன்னா? மாலதி தான் சொன்னா. நேற்று நைட்டு மாலதி அண்ணியை போய் பார்த்துருக்கா. போச்சு போச்சு, இனிமே யாரும் எதையும் தடுக்க முடியாது. பாரதி போய் சந்தோஷத்தை உளறி வைக்க போற, அவ்வளவுதான். குடும்பமே நாசம். ஒருத்தர் காப்பாற்ற முடியாது. பாரதி, பாரதி, ஐயோ பாரதி, அம்மா, ஐயோ ராம், ஐயோ ராம், மாசம் போயிட்டப்பா. என்னமாச்சு? என்னாச்சு? ஏன் பதறீங்க? நம்ம பாரதி, பாரதிக்கு என்ன? பாரதி, பாரதிக்கு என்னாச்சு? பாரதி, பாரதி சந்தோஷ பார்த்து எல்லாத்தையும் சொல்றேன்னு கோயிலுக்கு போயிருக்காப்பா. கிளம்பி போயிட்டாராம். சரி அம்மா, இங்க பாருங்க, நீங்க முதல்ல பதட்டப்படாதீங்கம்மா. பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. அவளை சொல்ல வேணாம் சொல்லுப்பா, என்னால அவளை தடுக்க முடியலப்பா. சரி, இந்த பாருங்க, பாரதி எந்த கோயிலுக்கு போனாங்க? பாரதி எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் போறாங்கன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? சந்தோஷ் மாப்பிள்ளை கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி போன் பண்ணி வர சொன்னாப்பா. சந்தோஷ் மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. ஐயோ பாரதியை என்னால தடுக்க முடியல. அம்மா, ஐயோ அம்மா, என்னம்மா என்னம்மா உங்களுக்கு என்னம்மா பண்ணுது? என்னாச்சு? மலர், மலர், ஐயோ என்னம்மாச்சு? என்ன நெஞ்சு வலிக்குதா? டேப்லெட் எதுவும் சாப்பிடுறீங்களா? மாத்திரை எடுத்து வரவா? மாத்திரை எல்லாம் வேணாம், எனக்கு ஒண்ணும் இல்ல. பார்ட்டி எப்படியாவது தடுத்து நிறுத்துறோம், பயமா இருக்குப்பா. அம்மா, பாரதி சொல்ற பேச்சை கேட்கமா? இருங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா என்னமாச்சு? அம்மா நெஞ்சு வலிக்குதாம்மா? எல்லாமே போச்சுடா. என்ன நடந்ததுமா? அம்மா எந்திரிங்கம்மா, ஹாஸ்பிடல் போலாமா? வாங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா, பயப்படாதீங்கம்மா. ஒண்ணு இல்லம்மா, உள்ள உட்காருங்க. பாத்துமா. டேய் சரவணா, சீக்கிரம் போடா. இங்க 39 கோயிலுக்கு தான்டா போயிருக்கா. கோயிலுக்கா? ஹாஸ்பிடலுக்கு போப்பா. பொறுமையா இருக்கம்மா, பொறுமையா இருங்க, பதறாதீங்க. பாத்து அமைதியா இருங்க.
பாரதி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அம்மா அழாதீங்கம்மா நம்ம போயிடலாமா சீக்கிரம் போயிடலாம் பயப்படாதீங்க தடுத்துடலாமா பயமா இருக்கிறா இல்லம்மா அழாதீங்க பயப்படாதீங்க சீக்கிரம் போயிடலாம் சரவணா சீக்கிரம் போப்பா கடவுளே நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு என் பாரதி மறுபடியும் என் கூட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் தேங்க்ஸ் டே ராஜேஷ் ராஜேஷ் பெரியப்பா இங்க வா ஆ சந்தோஷ்க்கு ஃபோன் போடு பெரியப்பா அண்ணன் ஃபோன் பாரதிக்கு ஃபோன் பண்ணு The subscriber cannot be reached at the moment. Please try again later. நாட் ரீச்சபிள் தான் வருது. ராஜேஷ் பாரதி அம்மாவுக்கு ஃபோன் பண்ண. ஃபோன் எடுக்கல பெரியப்பா. சிவகாமி இங்க வா. சந்தோஷ் எங்க போனா? பாரதி உன்னை எங்க வர சொன்னான்னு தெரியுமா உனக்கு? எங்கன்னு தெரியல மாமா. ஏதோ கோயிலுக்கு பாரதி வர சொன்னான்னு மட்டும்தான் சொன்னான். ராஜேஷ், ராமுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். இவன் ஏன் இப்படி சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன்றாரா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா நீங்க பதறாதீங்கம்மா, சீக்கிரம் போயிடலாமா. ஐயோ, பெரியப்பா என்கேஜ்டா இருக்கு. ராஜேஷ் போன் அட்டெண்ட் பண்ணுங்க. ராமன். ஹலோ ஹலோ ராஜேஷ். ராஜேஷ், பாரதி சந்தோஷ பக்கம் கிளம்பிட்டாங்க. நீங்க சந்தோஷ வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடாதீங்க. ஐயோ அண்ணா வீட்ல இருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டா? எங்க மீட் பண்ண போறாங்கன்னு தெரியுமா? எங்கன்னு சொல்லுங்களேன். அண்ணி எங்க அண்ணனை மீட் பண்ண வர சொன்னாங்க? கோயிலுக்கு
இருக்கு ராஜேஷ். ராஜேஷ் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க சிதம்பரம் சாரை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துருங்க. நான் கோகிலா அம்மா சரவணா 3 பேரும் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். ஓகே. என்னடா என்ன சொல்றாங்க? பெரியப்பா கோயிலுக்கு தான் வர சொன்னாங்களா? ராமன், அத்தை, சரவணன் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்களா? வாங்கடா நாம உங்க போவோம். வா அம்மா, நீதாம்மா குடும்பத்தை காப்பாத்தணும். ஹேய், பாரதி சந்தோஷ் கிட்ட என்ன சொல்ல போறா? இவங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா போறாங்க? சொல்ல மாட்டியா? விடு. மாலதி, எதுக்குமா அவங்க போறாங்க? பாரதி சந்தோஷ் கிட்ட என்ன சொல்ல போறா? என்ன பிரச்சனை? அது உள்ள பொடி. ஏய் முட்டாள், நீ தான் சொல்ல மாட்டே. சொல்ற வழியும் உள்ள அனுப்புற. கேக்குறேன்ல, பாரதி சந்தோஷ் கிட்ட என்ன சொல்ல போறா? இவ்வளவு டென்ஷனா ஏன் போறாங்க? இந்த வீட்ல என்ன பிரச்சனை? ஏய் சொல்லின்றல முட்டாள். ஐயோ, என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியலையே. இந்த முட்டாள் வர டென்ஷனா இருக்கா, இவங்க வர டென்ஷனா ஓடுறானுங்க. அப்படி என்னதான்டா சொல்லி இந்த குடும்பம் நாசமா போகுது? பாரதி, நீ என்ன மன்னிச்சிட்ட. என்ன மன்னிச்சு நீ மறுபடியும் வந்துட்டல. இல்லைங்க, நான் மன்னிக்க முடியாது. நான் மன்னிக்க வேண்டியதுன்னு எதுவுமே இல்லை. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நான் மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை. மன்னிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்ன சரவணா என்ன பண்ணி வச்சிருக்கானு? பதறாதீங்கம்மா, எதுவும் நடந்திருக்காதுமா. ராஜேஷ், கொஞ்சம் சீக்கிரமா போயேன். ஆக்சுவலா இந்த ரூட் வழியாக தான் நான் ஆஃபீஸ்க்கு போவேன். உனக்கு தான் தெரியுமே. ஆனால் என்றைக்குமே எனக்கு இந்த கோவிலுக்கு வரணும், சாமி கும்பிடணும் அப்படிலாம் தோணதே இல்லை. இப்போ கூட பெல் சவுண்டு கேட்டோன்னே என்னமோ ஒரு ஃபீல், சாமி கும்பிடணுன்னு. அதுவும் உன்னால தான். நீ இல்லாம லைஃபே இல்லை பாரதி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? பதறாதீங்கம்மா, நம்ம போயிடலாம். கொஞ்சம் பொறுமையா.
தேவி யாருன்னு பாரு. டேய் பொம்மை பாரு பொம்மை பாரு பொம்மை பாரு. அப்பா பண்றாரு. அவருடைய பேரனோட மருமகன் தீவிரமான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. என்ன விஷயம் கேட்டாருன்னு கேளு. மாப்பிளே, பாரதி சந்தோஷ பார்க்க கோயிலுக்கு வர சொல்லிட்டா. 2 பேரும் மீட் பண்ணிக்க போறாங்க. என்ன சொல்ல போறான்னு பயமா இருக்கு மாப்பிளே. அப்பா நான் தேவி பேசுறேன். தேவி நீயா? தேவியா? மாப்பிள்ளை இல்ல? இருக்காரே. என்னப்பா என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? பாரதி சந்தோஷ் கிட்ட அப்படி என்ன சொல்ல போறா? என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா. சந்தோஷம் பாரதியும் மீட் பண்ணா நல்லதான். ஆனா மாப்பிள்ளை இல்ல? இருக்காரு. என்னப்பா பாரதிக்கு சந்தோஷ் மேல இருக்கிற கோவம்லாம் போயிருச்சுல்ல? சந்தோஷ் அவ மன்னிச்சிட்டாளா? மன்னிச்சிருப்பாமா. நீ மாப்பிள்ளை கூட போன. அப்பா மன்னிச்சிருப்பா இல்ல? கண்டிப்பா மன்னிச்சிருப்பா. அதனாலதான் சந்தோஷ கோவிலுக்கு வர சொல்லிருக்கா. ஆமாம்மா, அப்படி இருக்கலாம். மாப்பிள்ளை கொடு. கொடுக்கறேன்ப்பா. என்னங்க ஒரு குட் நியூஸ். என்ன தேவி? சீக்கிரம் கொடு. சரிப்பா கொடுக்கறேன். என்னங்க பாரதி சந்தோஷம் மன்னிச்சிட்டா போல இருக்கு. அவ கோவிலுக்கு வர சொல்லிருக்கா. சந்தோஷ் கூட நான் பேசுறேன். ஹலோ மாமா, நான் கதிர் பேசுறேன். என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? மாப்பிள்ளை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாப்பிள்ளை. பாரதி நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன்னு சொன்னா.